அரசால் வழங்கப்பட்ட பட்டா இடத்தை அடியாட்களுடன் வந்து ஆக்கிரமித்து நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வருவாய்த்துறையினரிடம் புகார் அளித்த நிலையில் ஆக்கிரமித்தவருக்கு ஆதரவாக வருவாய்த்துறையினர் செயல்படுவதாக குற்றம் சாட்டி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலில் குடும்பத்தினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா வேட்டங்குடி கிராமத்தில் அரசால் வழங்கப்பட்ட பட்டா இடத்தை ஆக்கிரமித்தவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வருவாய்த்துறையினரிடம் புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்காமல் ஆக்கிரமித்தவருக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு குடும்பத்தினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேட்டங்குடி காமராஜ் காலனியைச் சேர்ந்த ராம்மூர்த்தி என்பவர் 1989ஆம் ஆண்டு புறம்போக்கு இடத்திற்கு அரசால் வழங்கப்பட்ட 5.5 சென்ட் பட்டா இடத்தில் வீடு கட்டி வசித்து வரும் நிலையில் அருகாமையில் உள்ள அன்பழகன் என்பவர் ராமமூர்த்தியின் வீட்டின் பின்புறம் உள்ள இடத்தை திடீரென்று அடியாட்களை வைத்துக் கொண்டு ஆக்கிரமித்து விட்டதாகவும் இதுகுறித்து வருவாய்த்துறையினரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் அன்பழகனுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டி மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனு அளித்த ராமமூர்த்தி குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியர் இல்லாத நிலையில் வாயிலில் வந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் குறைதீர் கூட்டத்திற்கு வந்த மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது புகார் தெரிவித்தனர். தங்கள் இடத்தை மீட்டு தர நடவடிக்கை எடுக்கும்படி கோரிக்கை விடுத்தனர். இதுகுறித்து விசாரணை செய்ய மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் உத்தரவிட்டார். வேட்டங்குடி கிராமத்துல ராமமூர்த்திங்கிற ஒரு இடத்துல பத்திர செட்டில்மெண்டா இருக்கிற இடத்துல அன்பழகங்கிறவர் ஆக்கிரமிப்பு கொட்டா போட்டிருக்காரு. தாசத்தாட்ட மனு கொடுத்துட்டோம், ஆடியோட்ட மனு கொடுத்தோம், கலெக்டர் மனு கொடுத்தோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஆனா ஆடியோ போய் நேரில் பாக்கிறதுக்கு ஒரு இடத்துல புறம்போக்குன்னு அறிவிச்சு நான் அன்பழக ஆக்கிரமிப்பு கொட்டா போட்டோம்னு நான் பட்டா கொடுப்போம்னு சொல்றாரு. இதை நடவடிக்கை எடுத்தா எங்க மனு கொடுத்து எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. வேற வழியில் எங்களுக்கு மீட்டு கொடுக்கணும், அன்பழக கொட்டா போடணும், அவர் மேல ஆக்ஷன் எடுக்கணும், காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும், எங்க இடத்த மீட்டு கொடுத்தாகணும். மீட்டு கொடுத்த வரைக்கும் நான் நவர மாட்டோம். என்ன எங்க வந்துருக்கீங்க? யார்கிட்ட மனு கொடுக்க வந்துருக்கீங்க? கலெக்டர் மனு கொடுத்துருக்கோம், 2வது மணி கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. ஃபர்ஸ்ட் மனுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க எப்படி இது பண்ணுறாங்கன்னா பட்டாவை எப்படியாவது இது பண்ணணும் அப்படிங்கிறத லாங் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி மீட்டு கொடுத்தாங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அதை மீட்டு கொடுக்கும். மாவட்ட ஆட்சியர் முகத்துக்கு தெரியறதுக்காக தான் உட்காந்துருக்கோம். மாவட்ட ஆட்சியர் எடுப்பாங்கிற நம்பிக்கையில். பேர் மகாதேவன்.